வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே பிடிச்சது ஸ்வீட் பணியாரம். அது பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக, அதுவும் தேன் தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் எல்லாருமே வீட்டில் தேன் தொட்டு சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். ஸோ அந்த ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த வாழைப்பழம் வீட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மீந்து போயிருக்கு அப்படின்னும் போது அந்த வாழைப்பழத்தை வச்சு நம்ம செய்யலாம். அதுலேருந்து ஒரு 4 வாழைப்பழத்தை நான் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். நம்ம வேணும்னா வெல்லமும் சேர்த்துக்கலாம். சாதா வெல்லம் சேர்த்து நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா வாழைப்பழம் போடுறோம், அதனால் ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு அடி அடிச்சுட்டு, அது கூட 1 கப் கோதுமை மாவும் 1 கப் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கும்போது நல்லா மொறு மொறுன்னு வரும். அதையும் இதோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வெல்லம் சேர்க்குறீங்கன்னா வெல்லம் கரைச்சி வச்சு வடிகட்டி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை இதோடு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்ததை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறோம். கொஞ்சம் திக்காகவே அரைச்சிடலாம், ஏன்னா நம்ம மிக்ஸி ஜார்லாம் அலசி ஊற்றுவோம் இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் சேரும்போது கரெக்டாக நமக்கு தோசை மாவு மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஏலக்காயும் சுக்கும் அரைச்சி வச்சுருக்கேன், தூள் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து அந்த தூள் இதோடு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்லாக தேங்காய் நறுக்கி வச்சுருக்கேன், அதை நெய்யில் வறுத்து இதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு சேர்த்துக்கும்போது நல்ல ஃப்ளேவர், அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு பிஞ்ச் நம்ம உப்பும் கொஞ்சமாக சோடா மாவும் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா புசு புசுன்னு வரும். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா மாவு ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குழி பணியார கல் நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம நெய் ஊற்றி செய்யலாம். ஸோ அதோடய ஃப்ளேவர், அதோடய வாசனை சூப்பராக இருக்கும். நம்ம வேணும்னா எண்ணெய் ஊற்றி கூட நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கல் சூடாக இருக்குது. இப்போ இதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா வீட்லேயே ரெடி பண்ண நெய். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா மணலாக சூப்பராக இருக்குது. ஸோ வீட்லேயே செஞ்ச நெய் தான் நான் ஊற்றிக்கிறேன். நம்ம வேணும்னா தேங்காய் எண்ணெயில் செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும், வாசனை சூப்பராக இருக்கும். இல்லை யூஸ்வலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கல் சூடாகிடுச்சு. இப்போது இதில் பார்த்திங்கன்னா இரும்பு கல்லில் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பட் நான் பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக்கில் தான் செய்கிறேன். அவ்வளோதான். இது ஒரு குழியிலையும் நம்ம அழகாக இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி வேக வச்சு எடுத்துட்டோன்னா சூப்பரான ஒரு ஸ்வீட் பணியாரம் செமையாக ரெடி ஆகிருக்கு. இப்போ அங்கங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த தேங்காய் நம்மளுக்கு கடிக்கிறதுக்கு வரும். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் எள்ளு சேர்த்துருக்கோம், அப்புறம் சுக்குத்தூளும் ஏலக்காய் தூளும் சேர்த்துருக்கோம். ஸோ வாசனை அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு பக்கம் வெந்துருச்சு. நம்ம திருப்பி விட்டுடலாம். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அழகாக திருப்பி விட்டுடலாம். நீங்கள் கம்பி வச்சுருந்தீங்கன்னா கம்பிலையும் திருப்பி விடலாம். நான் இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் நமக்கு எதாவது வாங்கணுன்னா நமக்கு கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்பூனெல்லாம் இந்த மாதிரி சேர்த்து வச்சுருப்பேன். ஏன்னா நான்ஸ்டிக் பேனில் யூஸ் பண்ணும்போது நம்ம கம்பி யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருப்பேன். ஸோ அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இது வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சிடலாம். ரொம்பவே சூப்பரான ஸ்வீட் பணியாரம் இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா தேன் ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பணியாரம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அழகாக வச்சுட்டு இது கூட பார்த்திங்கன்னா இனிப்பு ரொம்ப அதிகமாக இருந்தால் நம்ம அப்போயே சாப்பிட்றலாம். நான் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் இருக்கிறதுனால நான் வெல்லம் ரொம்ப மைல்டான ஸ்வீட் தான் போட்டிருக்கேன். ஏன்னா அது கூட பார்த்திங்கன்னா நம்ம தேன் தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். தேனோட ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது பார்த்திங்களேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தேன் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமான ஸ்வீட் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். திரும்பவும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.